5 மாநில தேர்தல்கள் நடந்து முடிந்திருக்கிறது. முடிவுகள் 4ஆம் தேதி வெளிவர இருக்கின்றன. தேர்தல் நடக்கிற வரை அமைதியாக இருந்த ஒன்றிய அரசு இந்தியாவில் பெட்ரோலுக்கோ டீசலுக்கோ அல்லது எரிவாயுவுக்கோ எந்தவிதமான தட்டுப்பாடும் இல்லை, கப்பலாக வந்து இறங்கி கொண்டிருக்கிறது என்று தொடர்ந்து ஒன்றிய அரசின் சார்பில் ஒன்றிய அமைச்சர்கள் அறிக்கை வெளியிட்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்பொழுது திடீரென வணிக சிலிண்டரினுடைய விலை பன்மடங்கு உயர்த்தப்பட்டு இருக்கிறது. வணிக சிலிண்டர் விலை பன்மடங்கு உயர்த்தப்பட்டால் அதன் காரணமாக உணவு விடுதிகள், டீக்கடை தொடங்கி உணவு விடுதிகள், ஹோட்டல்கள் அத்தனையுடைய விலையும் பன்மடங்கு உயரும். இப்பொழுதே பல இடங்களில் ஹோட்டல்கள் மூடப்பட்டிருக்கின்றன. டீக்கடைகள், சிற்றுண்டி கடைகள் எல்லாம் மூடப்பட்டு வருகின்றன. மேலும் மேலும் விலையை உயர்த்துவதன் மூலம் கடும் நெருக்கடிக்கு உள்ளாக வேண்டிய நிர்பந்தம் வரும். 4ஆம் தேதிக்கு பிறகு பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஆக ஒன்றிய அரசாங்கம் வெளியிடுகிற அறிக்கை என்பது வேறாகவும் நடைமுறை என்பது வேறாகவும் இருக்கிறது. இப்படி தொடர்ச்சியாக விலையை உயர்த்துவதன் மூலமாக பொதுமக்கள் மிக கடுமையான நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படுவார்கள். நெருக்கடிகளை தவிர்க்க விலையை உயர்த்துவதை திரும்ப பெற வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். இதனை எதிர்த்து இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் ஏதாவது போராட்டங்களில் இறங்குவாங்க? பொதுவாக விலைவாசி உயர்வதற்கு எதிராக தொடர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சி போராடும் என்பது எல்லோருக்கும் தெரியும். அது மாதிரி இப்படி தொடர்ந்து விலையை உயர்த்தப்பட்டால் கம்யூனிஸ்ட் கட்சியை எதிர்த்து கடுமையான போராட்டங்களை நிச்சயமாக உறுதியாக நடத்தும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். 5 மாநில தேர்தல்கள் நடந்து முடிந்திருக்கிறது. முடிவுகள் 4ஆம் தேதி வெளிவர இருக்கின்றன. தேர்தல் நடக்கிற வரை அமைதியாக இருந்த ஒன்றிய அரசு இந்தியாவில் பெட்ரோலுக்கோ டீசலுக்கோ அல்லது எரிவாயுவுக்கோ எந்தவிதமான தட்டுப்பாடும் இல்லை, கப்பலாக வந்து இறங்கி கொண்டிருக்கிறது என்று தொடர்ந்து ஒன்றிய அரசின் சார்பில் ஒன்றிய அமைச்சர்கள் அறிக்கை வெளியிட்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்பொழுது திடீரென வணிக சிலிண்டரினுடைய விலை பன்மடங்கு உயர்த்தப்பட்டு இருக்கிறது. வணிக சிலிண்டர் விலை பன்மடங்கு உயர்த்தப்பட்டால் அதன் காரணமாக உணவு விடுதிகள், டீக்கடை தொடங்கி உணவு விடுதிகள், ஹோட்டல்கள் அத்தனையுடைய விலையும் பன்மடங்கு உயரும். இப்பொழுதே பல இடங்களில் ஹோட்டல்கள் மூடப்பட்டிருக்கின்றன. டீக்கடைகள், சிற்றுண்டி கடைகள் எல்லாம் மூடப்பட்டு வருகின்றன. மேலும் மேலும் விலையை உயர்த்துவதன் மூலம் கடும் நெருக்கடிக்கு உள்ளாக வேண்டிய நிர்பந்தம் வரும். 4ஆம் தேதிக்கு பிறகு பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஆக ஒன்றிய அரசாங்கம் வெளியிடுகிற அறிக்கை என்பது வேறாகவும் நடைமுறை என்பது வேறாகவும் இருக்கிறது. இப்படி தொடர்ச்சியாக விலையை உயர்த்துவதன் மூலமாக பொதுமக்கள் மிக கடுமையான நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படுவார்கள். நெருக்கடிகளை தவிர்க்க விலையை உயர்த்துவதை திரும்ப பெற வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். இதனை எதிர்த்து இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் ஏதாவது போராட்டங்களில் இறங்குவாங்க? பொதுவாக விலைவாசி உயர்வதற்கு எதிராக தொடர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சி போராடும் என்பது எல்லோருக்கும் தெரியும். அது மாதிரி இப்படி தொடர்ந்து விலையை உயர்த்தப்பட்டால் கம்யூனிஸ்ட் கட்சியை எதிர்த்து கடுமையான போராட்டங்களை நிச்சயமாக உறுதியாக நடத்தும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.